You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரணத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். இன்னொரு எபிசோடாகிய இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்துக்கு போனாலும் இந்த வார்த்தையை கட்டாயம் நாம் உபயோகப்படுத்துவது உண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒருத்தரும் சொல்ல முடியும் என் வாழ்க்கையில் ஆண்டவர் தீமை செய்கிறாரு, என் வாழ்க்கையில் நன்மைக்கு எதுவும் காரியம் இல்லவே இல்லைன்னு சொல்லி ஒருவரால் சொல்ல வேண்டிய அவ்வளவு அதிகமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை கவனிக்கிற, இந்த வார்த்தையை கேட்குற இந்த கால நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பலர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. மற்ற இடங்களில் எங்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பப்படுகிற இந்த வார்த்தையை பேசுகிற ஊழியக்காரர்கள் எல்லாரும் பார்த்து அநேகர் சொல்லப்படுகிற ஒரு காரியம், குறிப்பாக அடிமை எங்கேயாவது போகும்போது, நானும் எங்கேயாவது போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை எங்கேயாவது மெடிக்கல் ஸ்டோரு இல்லை கடை தெருவுங்களுக்கு அங்கங்கே போகும்போது அநேகர் பார்க்கவங்க, பிரதர் இந்த காலையில் நீங்கள் பேசின வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, நேற்று தினத்தில் ஒரு பாஸ்டர் பேசினாங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, முந்தினத்து ஒரு பாஸ்டர் பேசினாங்க எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். இது நிமித்தமாய் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது, தனிப்பட்ட மனுஷி சகோதர பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுகிறது. குடும்பத்தில் தகராறு ஏற்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. ஆசீர்வாதம் நிலைச்சிருக்கிறது. ஆண்டவர் பலன் தந்திருக்கிறாரு. வியாதி மாறி இருக்கிறது. சண்டைங்க குடும்பத்தில் எத்தனையோ விதத்தில் கசப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம், பிரிவினை குடும்பம் ஒன்று சேர்ந்திருக்குது. இப்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்து அநேகரை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாராக. தேவ சமூகம் உங்களை நடத்திட்டோம். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போகிறேன் பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் இந்த கால நேரத்தில் பார்க்க போவது என்னவென்றால், பாருங்க, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்ன்னு சொல்லி ஆண்டோட வார்த்தை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு வேலைக்கு போகிறவங்க அநேகருடைய வாழ்க்கையில் வார்த்தை வருகிறது என்ன அப்படின்னா, அவங்க வாயிலேருந்து வருகிற வார்த்தை, பல வருஷமாக நான் வேலைக்கு போகிறேன், என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஊதிய உயர்வு இல்லை, ஒரு ப்ரமோஷன் இல்லை, நாங்கள் பல வருஷம் என் நிமித்தமாக தான் அந்த கம்பெனி, அந்த ஃபேக்ட்ரி நல்லா ரன்னாக இருக்குது, நல்ல கொள்ளையான லாபம், ஆனால் எங்களுக்கு நல்ல ஊதியத்தை அதிகரிக்கவும் ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானம் ப்ரமோஷனை கொடுப்பதற்கு அந்த எஜமானனுக்கு எந்த விதமான எண்ணம் வருவதே கிடையாது. அதனால் நாங்கள் மனம் உடைந்து சோர்ந்து போகிறோம். ஒரு கம்பெனியில் ஒரு 5 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அதிகமாக நாங்கள் உழைச்சி நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த வருமானத்தை நாங்கள் எங்கள் கையில் நாங்கள் கொண்டு வருவது கிடையாதுன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்தில் போனால் சகோதரருங்க சகோதரிமாருங்க, எங்கேயாவது கம்பெனியில் வேலை பண்ணுறவங்க, கார்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பண்ணுறவங்க இப்படி சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரு குடும்பத்துக்கு போனோம். அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தின் சகோதரி அவங்க சொன்னாங்க, அந்த தாய் தகப்பன் எங்களுக்கு அறிமுகமானவங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாலிப சகோதரி திருமணம் ஆயிருக்கார். அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் பல வருஷமாக 15-20 வருஷம் கிட்டக்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் நர்ஸாக இருக்கிறேன், என்கிட்ட தான் எல்லா பொறுப்புகளும் இருக்குது, ஆனால் அந்த டாக்டருக்கு ஊதியத்தை உயர்வு பண்ணுறதுக்கு எந்த விதமான அவருக்கு எண்ணமே வர்றது கிடையாது, பல வருஷமாக நான் வாங்குகிற அளவுக்கே தான் வாங்கின்னு இருக்கிறேன், அப்படி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஏதோ போனஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த நிர்வாகம் இல்லை அந்த டாக்டருக்கு அந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணமே உண்டாகிறது இல்லை, ஆனால் பணங்க அப்படியே வந்து கொட்டுது குவியுதுன்னு சொல்லி அந்த சகோதரி அங்கே ஒரு மனவேதனையான ஒரு சம்பவம்
சம்பவத்தை தெரிஞ்சு கொண்டாங்க. அதில் என்ன கருமையான தேவஜனமே, இப்படி பல விதத்தில் பாருங்க, லாபங்கள் சில இடங்களில் ஜனங்களுக்கு அந்த காணிக்கையாகவோ இல்லது பணத்தையாகவோ இல்லது சம்பளமாகவோ கொடுத்து உதவணும், அவங்கள கொஞ்சம் உயர்த்தி அழகு பார்க்கணும்னு சொல்லி அந்த எஜமானன்களுக்கு என்ன இல்லை இருக்கிறது தெரியுமா, நல்ல உள்ள இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட உடைஞ்ச உள்ளத்தை பார்த்து ஆண்டவர் இந்த காரணத்தில் சொல்றாரு, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். ஏசாயா 54:3. You shall expand to the right and to the left. நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும், நீ மனுஷனை நம்பி ஒருவேளை நீ வேலை செய்து கொண்டிருக்கலாம், அதில் உனக்கு லாபகாரம் இருக்காது, உனக்கு பெருக்கம் இருக்காது, நீ உயர்வு இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட, நீ என்ன சார்ந்தரு, ஆண்டவர் சொல்ற என்ன சார்ந்தரு, நீ முற்றிலுமா என் மேலே நோக்கமாயிரு, முற்றிலுமா என்னையே நம்பியிரு, மனுஷனை நம்பி போகாத. உயர்வு இருக்காது, சம்பளம் உயர்வு இருக்காது, ஊதியம் உயர்வு இருக்காது, அதுக்கு பிற்பாடு உன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு ப்ரமோஷன் இருக்காது. இருக்கிற நிலையிலேயே 8 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமாக இருக்கிறதான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே மகளே, அருமையான சகோதரா சகோதரியே, என்னை நீ நம்பு. ஆண்டவர் சொல்கிற, என்னை நம்பு, என்னை விசுவாசி. உன்னுடைய வலது புறத்திலும் இடது புறத்திலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய். உங்கள்கிட்ட அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உங்கள்கிட்ட அநேகர் வாங்கி கொண்டு போவாங்க. உன்னுடைய கையை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய ஊதியத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய நீ இருக்கிற ஸ்தானத்தை நான் உயர்த்துவேன்னு சொல்லி இந்த கால நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை வீட்டில் நீங்கள் ஏதாவது சின்ன தொழில் செய்து கொண்டு இருக்கலாம். ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணலாம், இல்லை ஒரு கேண்டில் வியாபாரம் பண்ணலாம், இல்லை ஒரு பால் வியாபாரம் பண்ணலாம், இல்லை ஒரு மளிகை கடை, சின்ன சில்லறை கடை வச்சு கொண்டு இருக்கலாம். ஒரு நீங்கள் யோசிக்கலாம், எதில் வருமானமே இல்லை, நாங்கள் போடுற அந்த பணத்திற்கு முதலீடாக எந்த விதமான லாபகரமே இல்லை, எங்ககிட்ட நட்டமாக இருக்குது, எல்லாமே நஷ்டம், எங்கள் கைவிட்டு தான் போகுது. எவ்வளவோ நாங்கள் சம்பாத்தியம் பண்ணி கொஞ்சம் ஏதாவது சேகரிக்கலான்னு யோசிக்கிறோம், ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு கைக்குடி வரலை. கவலைப்படாத. இதை காரணத்தில் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட பேசி ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவராகிய தேவனுடைய கரங்களை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார், உன் வர்த்தகத்தை ஆசீர்வதிப்பார், உன் போக்கு வரத்தை ஆசீர்வதிப்பார். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகி கொண்டு இருப்பாய். உன்னுடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். உன்னிடத்தில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, உன்னிடத்தில் அநேகர் பலன் பெற்று போவாங்க, உன்னிடத்தில் அநேக காரியங்களை வாய்க்க பண்ணும்படிக்கு ஜபித்துக் கொள்வாங்க, தேவ சமூகத்தில் உன்னை முன்வைத்து செயல்படுவாங்க. அப்படி போல காரியமாய் ஆண்டவராகிய தேவன் இந்த காரணத்தில் உன்னை நடத்துவார். தேவ ஜனமே, நீ யாராயிருக்கட்டும், தேவ சமூகத்தில் நீ ஆண்டவரை மாத்திரம் நம்பியிரு. Believe only in God, have faith only in God, that the Lord is there. The Lord is there to lift you up. The Lord is there to expand your territory. ஆண்டவருடைய காரியத்தை அப்படியே வாய்க்க பண்ணி உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி நடத்துவார். தேவ சமூகத்தில் நீ எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்ப, உன்னுடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அதனால தான் ஏசாயா 54:3 ஆண்டவர் சொல்ற, நீ வலது புறத்தில் இடது புறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். எல்லா சூழ்நிலையும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்ப, எல்லா சூழ்நிலையும் நீ பெருகப்பட்டு இருப்ப. மற்றவங்க உன்னை பார்த்து பிரமிப்பாங்க, மற்றவங்க உன்னை பார்த்து வியத்து போவாங்க. ஐயோ, கொஞ்ச நாளைக்கு முன்ன இந்த பெண், இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த பையன் இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தான், இன்னைக்கு அவனுக்கு வந்த நல்ல ஒரு வாழ்க்கை பாரு, எப்படி ஆசீர்வாதமாக இருக்குது. காரணம் என்ன? நீ கர்த்தரை சார்ந்து இருப்பானால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ மனுஷனை சார்ந்து இருப்ப வாழ்க்கையில் அப்படியே அடிமட்டத்தில் தான் நீ காணப்பட்டு கொண்டு இருப்ப. உயர்வு இருக்காது, ஊதியம் இருக்காது, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. இதுக்கு கர்த்தர் எல்லா அடிமைத்தனத்தின் காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் முற்றிலுமாக உடைத்தெறிந்து நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகும்படிக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற தேவன், உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிக்க போகிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால நேரத்துக்காக இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரேப்பா, என்னென்ன காரியத்தில் நீர் உயர்த்தணுமோ கர்த்தாவே நீர் உயர்த்தி நடத்துங்கப்பா. சமூகம் நடத்தட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. தீமைகளுக்கு விலக்கி நன்மைக்கு எதுவான காரியங்களை செயல்படுத்துவீராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.